இங்கிலீஷ் கிராமர். நம்ம கிராமரில் நவுன்ஸை பற்றி கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே வரோம். கலெக்டிவ் நவுன்ஸ், காமன் நவுன்ஸ், ப்ராப்பர் நவுன்ஸில் ஜெண்டர், இந்த டாபிக்லாம் பார்த்தாச்சு. அதோட கண்டினியூஷனாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு தாட்ஸ், நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு சில ஐடியாஸ், தாட்ஸ், நம்மளோட எக்ஸ்ப்ரெஷன், இது எல்லாத்தையும் சொல்கிறது தான் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக நவுன்ஸ் அப்படின்னா நம்ம தமிழில் பெயர் சொல் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம இங்கிலீஷில் நவுன்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் அப்படின்னா ஒருத்தவங்களோட கேரக்டர், அதை பற்றி சொல்கிறது தான் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ். அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன், அவங்களோட ஃபீலிங்ஸ், அவங்களோட தாட்ஸ், இது எல்லாத்தையும் சொல்கிறது தான் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் ஒரு சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்குறேன், கீழே ஒரு சில எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்குறேன். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். நான் என்னென்ன வேர்ட்ஸ் கொடுத்துருக்குறேன் அப்படின்னா ஆங்கர், லவ், ஃப்ரெண்ட்ஷிப், கரேஜ். அதில் ஃபஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னா கரேஜ். ஃபஸ்ட்டு ஒன்று கரேஜ். அடுத்தது ரெண்டாவது இந்த பிக்சர் பாருங்கள், இது லவ். ஒரு பேரண்ட் சில்ட்ரனுக்கு இடையில உள்ள ஒரு எக்ஸ்பிரஷன் இல்லைன்னா ஒரு தாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது ஃப்ரெண்ட்ஷிப். அடுத்தது இது ஆங்கர். இப்போ உங்களுக்கு அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். என்ன அப்படின்னா நம்மளோட எக்ஸ்பிரஷன்ஸ் இல்லைன்னா நம்மளோட தாட்ஸ், இதை பற்றி சொல்கிறது தான் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்தது இன்னொரு நவுன்ஸ் இருக்குது, அது என்ன அப்படின்னா கான்க்ரீட் நவுன்ஸ். கான்க்ரீட் நவுன்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு இந்த சென்சஸ் வச்சு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் நம்ம கான்க்ரீட் நவுன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். டச் பண்ணி கிடைக்கிறது, பார்க்குறது, கேட்குறது, இல்லைன்னா நம்மளால் டேஸ்ட் பண்ணி சொல்லக்கூடியது, இது எல்லாத்தையுமே நம்ம கான்க்ரீட் நவுன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு இதில் ப்ராக்டிஸ்க்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறேன். இதில் எது அப்ஸ்ட்ராக்ட் நவுன், எது கான்க்ரீட் நவுன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ்னால் ஏஎன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம், கான்க்ரீட் நவுன்ஸ் அப்படின்னா சிஎன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். பொதுவாக ஏதாவது நம்மளுக்கு ஒரு திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சுனாலே நம்ம அதை கான்க்ரீட் நவுன்ஸில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது ட்ரஸ்ட்டு. ட்ரஸ்ட் அப்படிங்கிறது அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ். அடுத்தது சோஃபா, இது கான்க்ரீட் நவுன்ஸ். வால். அடுத்தது ஆங்கர். ஆங்கருங்கிறது அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ். இல்னஸ், ஹாப்பினஸ், இந்த ரெண்டும் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ். ஏர்கிராஃப்ட், ஸ்டேடியம், இந்த ரெண்டும் கான்க்ரீட் நவுன்ஸ். இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுனை வச்சு நம்ம இங்கே கீழே கொடுத்துருக்கிற இந்த பிளாங்க்ஸ் ஃபில் பண்ண போகிறோம். கவிதா மேடிய டேஸ் டு ஹர் மதர். கவிதா அவங்க அம்மாவுக்கு என்ன பண்ணுறா அப்படின்னுட்டு. கவிதா மேடிய ப்ராமிஸ் டு ஹர் மதர். அடுத்த கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா லீனா இஸ் லவ்லி இன் எவ்ரி வே, சி ஹாஸ் போத் டேஸ் அண்ட் டேஸ். லீனா எல்லா வகையிலையும் அன்பாக இருப்பா, அவளுக்கு அழகும் இருக்கு, அறிவும் இருக்கு. பியூட்டி அண்ட் பிரெயின்ஸ். அடுத்தது த லவுட் மியூசிக் காஸ்ட் எ கிரேட் டீல் ஆஃப் டேஸ் டு த நெய்பர்ஸ். ஒரு சவுண்டாக ஒருத்தங்க மியூசிக் கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அனாயன்ஸ், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அடுத்தது அமித்ஸ் டேஸ் இஸ் டு பிகம் எ வெல் நோன் ப்ராஜெக்ட். அமித்ஸோட ட்ரீம் என்ன அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஜெக்டராக ஆகணும் அப்படின்னுட்டு ட்ரீம்.
The botanist had a great deal of dash about plants. பொதுவாக இந்த பாட்னி படிக்கிறவங்களுக்கு பிளான்ட்ஸை பற்றின நாலேஜ் வந்து இருக்கும். நாலேஜ். சுனிதி வாஸ் இன் டேஷ் ஆஃப்டர் சி ஃபெல் ஆஃப் த சைக்கிள். பெயின். இந்த நாலேஜ் பார்த்தாச்சு. பெயின். அவ வந்து பைசைக்கிள்ல இருந்து கீழே விழுந்துறதுனால ரொம்ப பெயின் ஆயிடுச்சு. ஆப்ரஹாம் லிங்கன் வாஸ் நோன் ஃபார் ஹிஸ் ஹானஸ்டி. ஆப்ரஹாம் லிங்கன் எதனால அறியப்படுறாரு அப்படின்னா அவர் வந்து நேர்மையா இருக்கிறதுனால. ஹானஸ்ட். த பீப்புள் வென்ட் டு த ஓல்டு மேன் டு ஆஸ்க் ஃபார் ஹிஸ் அட்வைஸ். ரிமைனிங் இருக்கிறது அட்வைஸ் தான். பீப்புள் வந்து ஒரு ஓல்டு மேன் எதுக்காக போவாங்க அப்படின்னா அவரோட அட்வைஸ்க்காக, அறிவுரை சொல்றதுக்காக, அறிவுரை கேட்கறதுக்காக. இப்போ உங்களுக்கு அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும். பொதுவாக நிறைய அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் நம்ம வந்து சஃபிக்ஸில் நிறைய இதை வந்து ஆட் பண்ணுவோம். ஐஎஸ்எம், எம்இஎன்டி, ஐடிஒய், இஎன்சிஇ, எஸ்ஹெச்ஐஎஃப், ஐபி, ஏஜிஇ, டிஐஓஎன், இந்த மாதிரி நிறைய இதை சஃபிக்ஸில் ஆட் பண்ணுவோம். நேஷ்னல் அப்படின்னா நேஷ்னலிசம், பனிஷ்மெண்ட், பர்சனாலிட்டி, ஸ்ட்ரென்த், கரேஜ், ஃப்ரெண்ட்ஷிப், அலோயன்ஸ், சைலன்ஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸில் வரும். நிறைய அட்ஜெக்டிவ்ஸை நம்ம அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸை நம்ம இன்னும் அட்ஜெக்டிவ்ஸ் டாபிக் பார்க்கல. ஆனால் நம்ம நிறைய அட்ஜெக்டிவ்ஸை அப்ஸ்ட்ராக்ட் நவுனாக சேஞ்ச் பண்ணலாம். கைண்ட் அப்படின்னா கைண்ட்னஸ், ஃப்ரீ, ஃப்ரீடம், லோன்லி, லோன்லினஸ். Change the following words into abstract nouns. Argue, wide, adult. இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸாக மாற்ற போகிறோம். அதோட ஸ்பெல்லிங் நம்ம வந்து சஃபிக்ஸில் ஏதாவது ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன பார்த்தோம்? ஆர்கியூ. ஆர்கியூங்கிறது இதில் எங்கே வரும்? ஆர்கியூமெண்ட் ஃபர்ஸ்ட் இதில் வரும். ஆர்குமெண்ட். அடுத்தது வைடு, வித். அதோட ஸ்பெல்லிங்கை நம்ம வந்து கரெக்டாக பார்த்து வச்சுக்கிடணும். வைடு அப்படிங்கல நம்ம இந்த ஈ வந்து கேன்சல் பண்ணிட்டு தான் டிஹெச் அப்படின்ட்டு போடுறோம். அடுத்தது அடல்ட். அடல்ட்டுங்கிறது வந்து அடல்ட்ஹுட். அடுத்தது மேரி, மேரேஜ். மேரேஜோட ஸ்பெல்லிங் MARRIAGE. அந்த ஒய்ங்கிற இடத்துல நம்ம என்ன செய்யறோம்? ஐ போட்டு எழுதுறோம். அடுத்தது நெய்பர், பிரதர். இந்த ரெண்டுமே நெய்பர்ஹுட், பிரதர்ஹுட் இதுல வரும். அடுத்தது டெவலப், லீக். டெவலப் அப்படின்னா டெவலப்மெண்ட், லீக்னா லீக்கேஜ். டீப், அச்சீவ். டீப்னா டெப்த், அச்சீவ்மெண்ட். நம்ம பின்னாடி என்ன வேர்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சஃபிக்ஸில் உள்ள கொடுத்துருக்கதை பார்த்து எழுதணும். அடுத்தது பிரேக், லாங். பிரேக்கேஜ், லாங் அப்படின்னா லென்த். இப்போ உங்களுக்கு அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நம்ம தமிழில் பண்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது ஒருத்தங்களோட குணாதிசயங்கள், அவங்களோட என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அவங்களோட தாட்ஸு, பண்பு பெயர் அப்படின்ட்டு. இதை தான் நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ், அவங்களோட தாட்ஸ், அவங்களோட ஃபீலிங்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ்,
அவங்களோட ஐடியாஸ், இது எல்லாத்தையுமே தான் நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்தது ஒரு சென்சஸ் வச்சு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறத கான்க்ரீட் நவுன்ஸ். அதாவது ஏதாவது ஒரு பொருள், நம்ம அந்த சோஃபா, வால், ஏர்கிராஃப்ட், ஸ்டேடியம், நம்ம பார்க்குறத வச்சு ஏர்கிராஃப்ட், ஸ்டேடியம், சோஃபா, வால், இது எல்லாமே நம்ம வந்து சென்சஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது. இதெல்லாம் நம்ம கான்க்ரீட் நவுன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.